மாதம் 1,00,000 ரூபாய் வாடகைக்கு ஆசைப்பட்டு லாரிகளை தொலைத்துவிட்டு நிர்கதியாய் நிற்கும் நபர்கள். வாழ்க்கையில் முன்னேற கடன் பெற்று வாங்கிய லாரிகளை நூதன முறையில் திருடிச் சென்றுள்ளார் ஒருவர். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் வட்டத்திற்கு உட்பட்ட ஆயப்பாக்கம் மற்றும் வயலூர் கிராமத்தில் 10க்கும் மேற்பட்டோர் லாரிகளை சொந்தமாக வாங்கி அதை வைத்து தொழில் நடத்தி வருகின்றனர். இவர்களிடம் மெக்கானிக் சேகர் என்பவர் மூலம் அறிமுகமானவர்தான் சதீஷ்குமார். லாரிகளை வைத்து தினம் தினம் குறைந்த வருவாய் ஈட்டுவதற்கு பதிலாக உங்கள் லாரியை வாடகைக்கு என்னிடம் கொடுங்கள், உங்களுக்கு மாதம் 1,20,000 ரூபாய் தருகிறேன் என ஆசை வார்த்தை கூறியுள்ளார் இந்த சதீஷ்குமார். மாதம் 1,20,000 ரூபாய் வருகிறது என்ற ஆசையில் 8க்கும் மேற்பட்ட லாரி உரிமையாளர்கள் தங்களது 20 லாரிகளை சதீஷ்குமாரிடம் வாடகைக்கு கொடுத்துள்ளனர். மேலும் இது தொடர்பாக அவர்கள் ஒப்பந்தமும் போட்டுள்ளனர். இனி சவாரி தேடி அலைய வேண்டாம், மாதா மாதம் நமக்கு வாடகை வந்துவிடும் என மகிழ்ச்சியில் இருந்தவர்களுக்கு காத்திருந்தது பேரதிர்ச்சி. லாரிகளை வாடகைக்கு விட்ட நபர் ஒருவரின் லாரி இன்சூரன்ஸ் முடிந்ததால் மீண்டும் இன்சூரன்ஸ் தொகை கட்ட லாரியின் புகைப்படம் தேவைப்பட்டுள்ளது. இதனால் லாரி உரிமையாளர் லாரியை வாடகைக்கு விட்ட சதீஷ்குமாரின் செல்போனுக்கு அழைத்து தன்னுடைய லாரியை புகைப்படம் எடுத்து அனுப்புமாறு கேட்டுள்ளார். ஆனால் அவர் லாரியின் புகைப்படத்தை அனுப்பாமல் இருந்துள்ளார். பின்னர் சில நாட்களில் சதீஷ்குமார் செல்போன் அழைப்பையே அவர் ஏற்காமல் இருந்துள்ளார். சந்தேகமடைந்த லாரி உரிமையாளர்கள் சதீஷ்குமார் இருக்கும் இடத்திற்கு சென்று பார்த்தபோது அவர் தலைமறைவானது தெரிய வந்தது. மேலும் சில லாரிகளின் பாகங்கள் அனைத்தும் பிரித்து விற்கப்பட்ட நிலையிலும் இருந்துள்ளது. இது குறித்து விசாரித்த போது சதீஷ்குமார் அனைத்து லாரிகளையும் விற்றுவிட்டதாக தகவல் பரவியதால் உரிமையாளர்கள் அதிர்ச்சியும் வேதனையும் அடைந்துள்ளனர். எனவே லாரியை கண்டுபிடித்து தர வேண்டும் என மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் அவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். சதீஷ் என்றவர் வண்டியை லீஸுக்கு மாத வாடகைக்கு தேவைன்னு சொல்லிட்டு வண்டி கேட்டார். நான் சரின்னு சொல்லிட்டு ஒப்பந்த ஆடு மூலயமா வண்டி அமுச்சு விட்டேன். வண்டி அமுச்சதுக்கு இன்சூரன்ஸ் வண்டி முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்து கேட்டது ஒரு வாரமாக. ஃபோட்டோ அனுப்பவே இல்லை. சரின்னு சொல்லிட்டு வண்டி கேட்கலான்னு சொல்லிட்டு வண்டி தேடலான்னு வண்டி ஃபோன் அட்டன் பண்ணல. சரி வண்டி போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு நேரில் கிளம்பி போனாக்கா வண்டி எல்லாமே ஒரு 4 வண்டி கிட்ட வண்டி பிரித்து போட்டு கிடந்தது. சரி சொல்லிட்டு அந்த 4 வண்டி பிரித்து போட்டு கிடக்குன்னு சொல்லிட்டு மீதி வண்டி நம்ம போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு எங்கள் வண்டி தேட போனாக்கா எங்கள் வண்டிலாம் கிடைக்கவே இல்லை. சரின்னு சொல்லிட்டு வண்டிலாம் போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு போய் தன்னாக்கா ஒரு 4-5 வண்டி ரெக்கவர் ஆச்சு. மீதி வண்டி எதுவுமே கிடைக்கல. எங்கள் வண்டிலாம் எங்கே போச்சுன்னு நான் தெரியல. பொண்டாட்டி நகை வச்சு அது இது குழந்தையெல்லாம் வச்சுலாம் வண்டி வாங்கினது. என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே தெரியல. லாரியை பறிகொடுத்துள்ள பலர் கடன் பெற்று லாரியை வாங்கி தொழில் செய்து வந்துள்ளனர். மேலும் சிலர் வீட்டில் உள்ள நகைகளையெல்லாம் விற்று லாரி வாங்கியுள்ளனர். வாழ்வாதாரமாக இருந்து வந்த லாரிகளை இழந்ததால் அவர்கள் தற்போது செய்வதறியாது தவித்திருக்கின்றனர். வாடகைக்கு கார்களை எடுத்து மோசடி செய்யும் சம்பவம் கடந்த சில நாட்களுக்கு முன்பு அதிகமாக காணப்பட்டது. இது குறித்த விழிப்புணர்வு ஏற்பட்டதால் மக்கள் உஷாரான நிலையில் தற்போது லாரிகளை வாடகைக்கு எடுத்து மோசடி செய்யும் சம்பவங்கள் தொடங்கியுள்ளன. எனவே பொதுமக்கள் விழிப்போடு இருந்து தங்களது உடைமைகளை காத்துக்கொள்ள வேண்டும் என்பதே போலீசாரின் அறிவுறுத்தலாக உள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.